ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சுவையான ஒரு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப் அல்லது 200 கிராம், பாசிப்பருப்பு 1/2 கப் அல்லது 100 கிராம், முந்திரி தேவையான அளவு, நெய் 100 கிராம், ஏலக்காய் சிறிதளவு, வெல்லம் 500 கிராம். நான் கொஞ்சம் அதிகமான வெல்லம் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 400 கிராம்ஸ் போட்டுக்கோங்க. வெல்லம் 500 கிராம் அல்லது 2.5 கப். இந்த 1.5 கப் அளவு இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து இப்போ நம்ம 1.5 கப் எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 5 கப் தண்ணி ஊற்றி நல்லா குழைய வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த பாசிப்பருப்பை லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அந்த அரிசியும் சேர்த்து இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் 5 கப் தண்ணி நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நம்ம இதில் 5 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா 5 விசில் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம முந்திரி ஃப்ரை பண்ணும்போது கைவிடாமல் நல்லா பதமாக வறுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எங்கேயாவது வேறு வேலைக்கு போகணுன்னா நம்ம இது ஜாஸ்தியாகவே ஃப்ரை ஆகிடும். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால முந்திரி எப்போ ஃப்ரை பண்ணும்போது நம்ம பக்கத்துலேயே நின்று கை எடுக்காமல் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குக்கர் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கோம். அது வெயிட் இறங்குறதுக்குள்ளார நம்ம முந்திரி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகவும் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த முந்திரி ஃப்ரை பண்ணதுலேயே நம்ம மீதி இருக்கிற நெய்யை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த வெல்லத்துக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை, 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே போதும். அந்தளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும். நம்ம பாகு பதம் வரணும்னு அவசியம் கிடையாது, பட் ஆனால் அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும். ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இது பண்ணிக்கணும். சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நம்ம அதையும் கொஞ்சம் நல்லா பக்குவமாக பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக கரைஞ்சி நல்லா அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இறக்கிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ரைஸை எடுத்து கிண்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா மலர்ந்து இருக்கணும் ரைஸு. அதை நீங்கள் நல்லா இந்த கரண்டி வச்சு இப்போ நல்லா குழச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா வெல்லம் ஊற்றிட்டோம்னா அப்புறமா நம்மளால் அது குழையாது. நீங்கள் அதனால் வெல்லம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குழச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சக்கரை பொங்கல் இப்போ எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா எவ்வளோ பர்ஃபெக்டாக பதமாக வந்திருக்கு. ஒரு நல்ல சக்கரை பொங்கல் செய்யணுன்னா நம்ம 3 இது கவனித்து நம்ம செலக்ட் பண்ணால் போதும். 1 ரைஸு, 2வது நல்ல பாகு வெல்லம், 3வது கரெக்டான அளவு தண்ணி. நம்ம இந்த ரைஸை எவ்வளோ பதமாக வேக வைக்கிறோமோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு இந்த சக்கரை பொங்கல் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.